राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये। ஆச்சாரியன் பகவானிட்ட வழக்காயிருக்கணும் அப்படின்னு சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். பகவான் சிஷ்யர்கள் எல்லாருமே ஆச்சாரியனிட்ட வழக்கா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆச்சாரியனிட்ட வழக்கு ரொம்ப விசேஷமான ஒரு முறை. அது ஆச்சாரியன் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல? பொறாமை இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல் பகவான் இஷ்டப்படி வாழணும். பல சந்தர்ப்பங்கள்ல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்களா இருக்கார்கள், அந்த மார்க்கம் சரியா இருக்கும். ஆனா மனுஷர்கள் பரஸ்பரம் பொறாமையினாலையும் அகம்பாவத்தினாலையும் எதிர்பார்ப்பினாலையும் தான் ஆச்சாரியனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்படின்லாம் ஒரு அபிப்பிராயத்தினாலையும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பரஸ்பரம் துவேஷத்தை வளர்த்துக்கிறது அப்படின்றது பல இடங்கள்ல காண கிடைக்கிறது. ஆனால் சுவாமி ராமானுஜ வைபவத்துல அதுபோல சிஷ்யர்கள் இல்லவே இல்லை. பரஸ்பரம் ஒருத்தராக அவரை மாதிரி நான் ஆச்சாரிய பக்தி பண்ணணுமே அப்படின்னு அந்த பக்குவ நிலை அடையறதுக்கு தான் பிரயத்தனப்பட்டார்களே ஒழிய, ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாம கொண்டு ஒருத்தரை தூஷண பண்ணியோ இல்லாட்டி ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட தப்பா பேசிண்டோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. முதலியாண்டான், கூரத்தாழ்வான், அனந்தாழ்வான் இவெல்லாம் கவனிச்சு பாருங்க. முதலியாண்டான் அவ்வளவு வசதி. ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிக்கும் பொழுது சொல்றார், முதலியாண்டானை தவிர வேறு எல்லாவற்றையும் விட்டேன்றார். அத கூரத்தாழ்வான் கேட்டுட்டு பொறாமப்படல. ஆஹா, முதலியாண்டான் போல யார் இருக்க முடியும்னு கொண்டாடுறார். அதே கூரத்தாழ்வான ராமானுஜர் கொண்டாடும் பொழுது முதலியாண்டான் கண்கள்ல ஆனந்த பாஷம் வழிய இப்படி அல்லவா பக்குவப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். இதுதான் ஒரு ஆச்சாரியன் கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருக்கா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஆச்சாரியன் எல்லாரிடத்திலையும் ஆத்மான்ற பாவத்துல ஒரே மாதிரி இருப்பார். ஆனா அவரவர்களுடைய குணங்கள், கர்மாக்கள், அவ குடும்ப சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட கூடிய பழகக்கூடிய முறைகள் மாறுபடும். சரியா? இப்ப 5 வயசு குழந்தைகிட்ட பழகிற மாதிரி 25 வயசு பையன் கிட்ட போய் பழக முடியுமா? ஒரு அம்மா 5 வயசு குழந்தைய மடியில வச்சு கொஞ்ச மாதிரி 25 வயசு பிள்ளைய வச்சு கொஞ்சம் முடியுமா? சரியா வருமா? வராது இல்லையா? ஒரு 5 வயசு குழந்தைய அம்மா பக்கத்துல போட்டு படுக்க வச்சுக்கணும். 25 வயசு கல்யாணம் ஆன பையனவே பக்கத்துல படுக்க வச்சுக்க முடியுமா? நிச்சயமா நடக்காது. அப்ப அது போல குருவானவர் என்ன பண்றாருன்னா, அந்தந்த சிஷ்யர்களை பக்குவப்படுத்தணும்ன்ற ஒரு லட்சியத்தை கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்றார். அனந்தாழ்வான சுவாமி ராமானுஜர் நீரே ஆண் பிள்ளை அப்படின்றார். இதே சாதாரணமா இந்த காலத்துல ஒரு குரு ஒரு சபையில சொன்னார்னா உடனே எல்லா சிஷ்யாலும் சண்டைக்கு வருவாங்க. நாங்கெல்லாம் ஆண் பிள்ளை கிடையாதா? எப்படி நீங்க அவர் மட்டும் சொன்னேன்? இதுதான் நடக்கும் உலகத்துல. நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன் பல இடங்கள்ல. ஆனா நீரே ஆண் பிள்ளைன்ற வாக்கியத்தை தப்பா எடுத்துட்டோம்னா அப்ப நாங்கெல்லாம் ஆம்பளை இல்லையா? இதுதான் சாதாரண மனிதர்களுடைய வார்த்தையாகவும் நடவடிக்கையாகவும் இருக்கும். ஆனா அனந்தாழ்வான நீரே ஆண் பிள்ளை அப்படின்னு உடனே அன்னிலேருந்து முதலியாண்டான், கூரத்தாழ்வான் ஆண் பிள்ளையே வரும் அப்படின்னு ஆனந்தமா கொண்டாடுறா. இதுதான் உத்தம சிஷ்ய லட்சணம். ராமானுஜ வைபவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான், நாம நல்ல சிஷ்யர்களா பக்குவப்படுறோமா? நம்ம யாரும் ராமானுஜரே ஆகவே வேண்டாம். இந்த ராமானுஜ சிஷ்யர்கள் என்ன பக்குவத்துல இருந்தார்களோ அந்த பக்குவமான நிலைய நாம அடையறதுக்கு பிரார்த்திக்கணும், பக்குவப்படணும். அந்த பக்குவப்பட்டாதான் ராமானுஜரே கொண்டாடும்படியான ஒரு ஸ்திதி வரும். ராமானுஜருடைய 1000வது வருஷம் நமக்கு வரது, கொண்டாட போறோம்னா இது பெருசா நம்ம எல்லாம் கொண்டாட விட்டுருவோம். நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, ராமானுஜர் எதிர்பார்த்த அந்த சிஷ்ய லட்சணங்கள் நமக்கு பூரணமா சித்திக்கணும். அது காரணம் கொண்டுதான் இந்த சுவாமி ராமானுஜ வைபவ உபன்யாசத்தையே அடியேன் ஆரம்பிச்சேன். இதுல ராமானுஜரை கொண்டாடுறதுன்னா அவர் எதிர்பார்த்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள், அவர் கொண்டாடின சிஷ்ய லட்சணங்கள், அவர் எதிர்பார்த்த பகவத் பாகவத கைங்கரியங்கள், இத பண்ணும்படியான ஒரு பூரண நிலையை
ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்துக்கு முன்னாடியாகவது நாம் எட்டிடணும். இத்தனாலே அடைஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அவரோட 1000வது திருநக்ஷத்திரத்துக்கு முன்னாடி ராமானுஜ சந்தோஷப்பட்டு ஆனந்தமா பிரத்யக்ஷமா காட்சி கொடுக்கும்படியான ஒரு பக்குவத்தை நாம அடையணும். அதுக்கு நம்ம மனசுல கூடிய அகம்பாவம் நல்லா கவனிச்சு பாருங்க. முதலியாண்டானுக்கு எங்கேயாவது அகம்பாவத்துக்கான ஒரு சம்பவம் அப்படி இல்லாதவரையே திருக்கோஷ்டி ஒரு நம்பி வித்யா கர்வம் தன கர்வம் குல கர்வம் இது மூணும் போயாச்சுன்னா ராமானுஜர் உபதேசம் பண்ணுவார் அப்படின்றார். கூரத்தாழ்வான் பெரிய கோட்டீஸ்வரன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல உஞ்ச விருத்தி எடுத்துண்டு ராமானுஜர் திருவடிகளே கதின்னு கிடக்கிறார். அனந்தாழ்வான் நிறைய சிஷ்யர்கள் வரப்போறா. நிறைய 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 சிஷ்யர்கள். அனந்தாழ்வான் 8 மாச கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தன் மனைவியை கூட்டுண்டு புலியும் சிறுத்தையும் சிங்கமும் நடமாடக்கூடிய அடர்ந்த காடான திருமலைக்கு தனியா பிரயாணப்பட்டு மேல போய் அழகா திருநந்தவனம் அமைக்கிறார். இந்த மாதிரி ஏதானும் ஒரு குணம் நம்மிடத்துல இருக்கான் நம்ம சுய சோதனை பண்ணி பார்த்துக்கணும். ராமானுஜருடைய கருணையை சம்பாதிக்கிறதுக்கு இதை விட சுலபமான வழி இல்லை. நாம பக்குவப்படணும். நான் நினைச்சு நான் பார்ப்பேன். நீரே ஆண் பிள்ளைன்னு ஒரு சபையில ஒருத்தர் சொல்றார். அதை கேட்டு ஒரு சிஷ்யாள் வாயே திறக்கல அப்படின்னா அப்ப தனக்கு அந்த பக்குவம் இல்லேன்னு அவ ஒத்துண்டு அந்த பக்குவம் வரத்துக்கான பிரயத்தனப்பட்டான்னு தானே அர்த்தம். நன்னா கவனிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி யார் முன்னாடியா சொன்னா முதல்ல பொறுமை இருக்குமா? ஆச்சாரியனே சொல்லட்டுமே. எத்தனையோ பேருக்கு பார்த்தோம்னா அகோபிலம் ஆச்சாரியன் அவர் தான் ஆச்சாரியன். எத்தனையோ பேருக்கு ஸ்ரீமத் ஆண்டவன், எத்தனையோ பேருக்கு வானமாமலை ஜீயர், எத்தனையோ பேருக்கு திருக்குறுங்குடி ஜீயர், எத்தனையோ பேருக்கு அழகா ஆழ்வார்த்தனர் எம்பெருமானார் ஜீயர், எத்தனையோ பேருக்கு திருக்கோவலூர் ஜீயர், எத்தனையோ பேருக்கு அபாவ சம்பிரதாயத்து ஆச்சாரியர் இருக்கா. மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள், அத்வைத சித்தாந்த ஆச்சாரியர்கள், சிங்கேரி மடம், காஞ்சி காமகோட்டி மடம், துவாரகா மடம், பூரி ஜெகநாத சம்பிரதாய ஆச்சாரியன். இது இல்லாம எத்தனையோ விதமான சத்சங்கங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு ஆச்சாரிய புருஷர்கள் இவ்வளவு விதமா இருக்கா. இந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாரும் நமக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனா எத்தனை பேர் அவர்களுடைய வார்த்தையை அப்படியே கேட்டு பக்குவப்படுறோம்? அவ சொன்னா கோபம் வரும், முகத்தை தூக்கி வச்சுப்போம், இல்லாட்டி சத்சங்கத்துக்கு போகாம இருப்போம், இல்லாட்டி ஆச்சாரனை விட்டு ஒதுங்கும். இதுதானே கண்கூடா நான் பார்த்துட்டு இருக்கேன். கண்கூடா பல இடங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கிற நிதர்சனமான கசப்பான உண்மை. ஆச்சாரியன் குரு அப்படின்றவா பக்குவப்படுத்துறதுக்காக இருக்கா. சரியா? நம்மளை கொண்டாடுறதுக்காக இல்ல. நம்மள தலையில தூக்கி வச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கு இல்ல. அதுக்கு ஆச்சாரியன் வேண்டவே வேண்டாம். அதுக்கு உலகம் போதும். எதுக்கு இவ்வளவும் சொல்றேன்னா ராமானுஜ சிஷ்யர்களுடைய பக்குவத்தை நீங்கள் உணரணும், மாறணும், திருந்தனம். ராமானுஜருடைய கிருபைய பூரணமா சம்பாதிக்கணும். அழகா ராமானுஜர் பார்த்தா மலையப்ப சுவாமி காட்சி கொடுத்து நீரே வந்து பாரும் அப்படின்னுட்டார். உடனே ராமானுஜரும் நம்பெருமாளிடத்துல உத்தரவு வாங்கின்றார். ஜோரா கிளம்பினார் திருமலைக்கு. எப்பொழுதுமே பெரியவா இப்படி ஏதான ஒரு இடத்துக்கு யாத்திரை போறார்கள் அப்படின்னா போகிற வழியில அது பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வருவா. நம்ம எல்லாம் அப்படி பண்றதே கிடையாது தெரியுமா. போனா அந்த இடம் பார்த்த சபாடா பார்த்தாச்சு. அதுவும் அந்த சாமியை பார்த்தோன்னா டயர்ட்னஸ் வந்துடும் உடம்புல. அது அதுக்கு முன்னாடி அது எங்க போகும்னு தெரியாது. பார்த்த உடனே பார்த்துட்டோன்ற நினப்பிலேயே ஒரு கலப்பு உடம்புல வந்துடுறது. ஆனா மகாத்மாக்கள் அப்படிதான் இல்லை. போற வழியில என்ன திவ்ய தேசம் உண்டோ, அக்கம் பக்கத்துல என்ன பகவத் ஸ்தலங்கள் உண்டோ எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிப்பா. சம்சாரிகள் பாஷையில சொல்லணும் அப்படின்னா ஏதான ஒரு பொருள் வாங்கணும்னு கடைக்கு போவா. வரும்போது 5 பொருளோட 8 பொருளோட தான் வருவா. ஒரு பொருளோடன் வரவே மாட்டா. இது தொட்டு அது தொட்டு அது தொட்டு அது தொட்டு. அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்களும் பகவத் தரிசனத்துக்காக போறான்னா அக்கம் பக்கத்துல இருக்க திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டே போவா. அந்த மாதிரி ராமானுஜர் ஜோரா ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்புறார். கிளம்பி வர வழியிலேயே திருவள்ளரை புண்டரீகாட்சர் அழகா சேவிக்கிறார். ஆச்சரியமா அவரை மங்களாசாசனம் பண்ணிட்டு நேர 3 ஆழ்வார்களை இடிச்சுண்டு நின்னானு திருக்கோவலூர் ஆயன். உலகளந்தவன், அழகா திவ்ய பிரபந்தம் விளைந்த இடம். ஆச்சரியமான அந்த பூங்கோவலூர் ஆயனை பார்க்க வந்தார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று
அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியாக நண்புருகி நார்னருக்கு ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஞானத் தமிழ் புரிந்த நான். இப்படி பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் இடைக்கழில நின்று பெருமாள் இடிக்க பாசுரம் பாடின திருக்கோவலூர். அங்கதான் அழகா பேயாழ்வாரும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்றுன்னு ஆனந்தமா முதலாழ்வார்கள் அனுபவிச்ச திருக்கோவலூர் ஆயர். அங்க எப்ப போனாலும் இடிச்சு பிடிச்சுன்னு தான் நிக்கணும். அடியன் எப்ப நிறைய 2-3 தடவை போயிருக்கேன் திருக்கோவில். நான் அப்பதான் சிஷ்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது இடிக்கிற ஊர், பெருமாளுக்கு இந்த நெருக்கடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் உள்ள போய் சுவாமி பக்கத்துல இருந்து சேவிச்சுட்டு இருக்கா. நாங்க 10 பேர் உள்ள நின்று இருக்கோம். அடுத்த ஒரு 10 பேர் பின்னாடி நின்று இருக்கா. நடுவில் திடீர்னு ஒரு பொம்பளை வந்து இடி இடிச்சா எல்லாரையும். எல்லாரும் அவகிட்ட கோச்சு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இது இடிக்கிற ஊர், ஒன்னும் பண்ண முடியாது, பெருமாளை நெருக்கடினா ரத்னோண்டு கர்ப்பகிரகத்துக்குள்ள பெருமாள் அத்தனை ஆச்சரியமா மகாபலி, ஆண்புள்ள நமுச்சி, சுக்கராச்சாரியார், பிரம்மதேவன், முதலாழ்வார்கள் 3 பேரு, இவ்வளவு பேர் இடிச்சு பிடிச்சு நிற்பார் சுவாமி. அவ்வளோ பெரிய கோவில கர்ப்பகம் பெருசா வச்சு இருக்கப்படாதானா சுவாமிக்கு இந்த இடிக்கிறது பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன் இவரே நெருக்கடியில இருக்காரு, அப்ப இங்க வரவாருக்கெல்லாம் நெருக்கடி கொடுப்பார் அப்படின்னு சிரிச்சேன். நிஜமாவே அப்படிப்பட்ட ஒரு ஊர். ராமானுஜர்லாம் நின்று சேவிச்ச திவ்ய தேச பெருமாள்களை நம்மளும் பாக்குறோம் பாருங்க. இதுவே பரமபாகியம். நீங்க எந்த திவ்ய தேசம் போனாலும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நில்லுங்கோ. அப்ப பெருமாள் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை என்னன்னு தெரியும். பெருமாள் நீங்க மரியாதையே கொடுக்க வேண்டாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அந்த நாம பலம் எப்படி கொண்டு நிக்க வைக்கும் தெரியுமா பெருமாள் முன்னாடி. திருப்பதியாவே இருக்கு. நீங்க பரீட்சையே பண்ணி பாருங்க. நான் சொல்றது எதையுமே நீங்க ஒத்துக்கவே வேண்டாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இந்த நாமத்தை ஜபிச்சுண்டு ராமானுஜா சொல்லிண்டு திருப்பதியா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், திருக்கோவலூரா இருக்கட்டும், திருக்கோளூரா இருக்கட்டும், ஆழ்வார் நகரியா இருக்கட்டும், திருக்குறுங்குடியா இருக்கட்டும், உங்க பக்தி உங்க ஞானம் உங்க வைராக்கியம் ஓரத்துல வைங்கோ. ராமானுஜான்ற நாமம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்ற மந்திரம் பெருமாள் அடியேன் தாசன் அப்படி ஒரு காட்சி கொடுப்பார். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அழகா ராமானுஜர் அப்படி கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய சேவிக்கிறார். 3 ஆழ்வார்கள் நெருக்கி பிடிச்சு இடிச்சுண்டு வந்து நின்ன சுவாமியே பிரபோ திருக்கோவலூர் ஆயா அப்படின்னு ஆயனேன்னு கொண்டாடுறார் உலகளந்த பெருமாள். ஆனந்தமா நன்னா சேவிச்சு தாயாரையும் சேவிச்சு அழகியாச்சு. தாயார் அழகா சேவிச்சு கோவில் ஆழ்வார்கள் எல்லாம் சேவிச்சு ஆனந்தமா அந்த பெண்ணை நதியில அனுஷ்டானமும் பண்ணி அந்த மகாத்மாக்கள்லாம் உத்தமமான புண்ணியமான நதி தீரங்கள்ல அனுஷ்டானம் எல்லாம் பண்ணதுனாலதான் இன்னைக்கும் தேசம் சுபிக்ஷமா இருக்கு. தேசத்துல ஒரு குறையும் கிடையாது. சரியா? நிச்சயமா பாரத தேசம் வசதியானதுதான். எல்லா மாற்றமும் வந்துட்டுதான் இருக்கு. அழகா திருக்கோவலூர் ஆயனையும் சேவிச்சா. கால் துருதுருக்க குடுகுடுன்னு ஓடி வரார். எங்க? நம்ம காஞ்சிபுரத்துக்கு தான். வரதன் வரதன் வரதன். தியாக மண்டபம், போக மண்டபமாகிய ஸ்ரீரங்கத்திலிருந்து பூ மண்டபமாகிய திருப்பதிக்கு போகிற வழியில தியாக மண்டபமாகிய வரதனை பார்க்க வந்தார். வரதனை பார்க்காம போக முடியுமா? ஸ்ரீரங்கத்திலேருந்து இப்படி வந்து மதுராந்தகம் காஞ்சிபுரம் அப்படி வந்துதானே அழகா திருப்பதி போகணும். மதுராந்தகம் ஏரிகாத்த ராமரெல்லாம் சேவிச்சுட்டு எந்த இடத்துல தனக்கு பெரிய நம்பிகள் சமாசயனம் பண்ணி வச்சாரோ அந்த மகிழ மரத்தடியையும் சேவிச்சுட்டு ஆனந்தமா வரதனை சேவிக்க ஓடி வந்தா. காஞ்சிபுரமே காத்துருக்கு. சன்னியாசம் வாங்கிட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை சுவாமி ராமானுஜ. ஸ்ரீரங்கத்திலே சரியா இருந்தது. காஞ்சிபுரமே அழகா உடையவர் திருப்பதி போறார் அப்படின்னு தெரிஞ்சின்றவுடன் நிறைய பேர் காத்திருந்தா. காஞ்சிபுரமே அழகா காத்துருக்க வரதனும் பெருந்தேவி தாயாரும் காத்துருந்தா. நம்ம பையா வரா, நம் ராமானுஜ முனி வரார் அப்படின்னு ஆனந்தத்துல தலைக்க ஜோரா பூர்ண கும்ப மரியாதை. ஆச்சாரிய புருஷாளுக்குன்னு மரியாதை உண்டு இல்லையா? பட்டின பிரவேசம்னு சொல்லுவார். அழகா ஊர் எல்லையில நின்று பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் பண்ணி அழகா பெருமாள் பிரசாதங்கள்லாம் கொடுத்து ஜெய விஜயீ பவன்னு சொல்லி ஆனந்தமா சுவாமி ராமானுஜர் அமக்களமா காஞ்சிபுரத்துல நுழைஞ்சார். நிறைய பேரை பார்க்கிறார்.
எல்லாரும் ராமானுஜரை சேவிக்கிறா. ராமானுஜரே பயலே வளர்ந்துட்டியாடா, பரவாயில்லையே அப்படின்னு அந்த உரிமை. அதான் ஆச்சாரிய புருஷர்கள். இன்னைக்கு அடியன் நிறைய ஆச்சாரிய புருஷாலோட பழகிற பாக்கியத்தை சுவாமி கொடுத்திருக்கான். ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாலும் நம்ம மேல எடுத்துக்கிற உரிமை இருக்கு பாருங்க, அது சொல்லி மாளாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருக்குறுங்குடி ஜிஆர் சுவாமிகளா இருக்கட்டும், அப்படி ஆழ்வார் திருநெறி எம்பெருமானார் ஜிஆர் சுவாமிகளா இருக்கட்டும், எல்லா ஆச்சாரிய புருஷாலும் எத்தனையோ மகாத்மாக்கள், நிறைய சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்களை சேவிக்கிற பாக்கியம் அடியனுக்கு உண்டு. அழகா காஞ்சி காமகோட்டி பீடம் ஆச்சாரிய புருஷாலா இருக்கட்டும், எத்தனையோ ஆச்சாரிய புருஷால் அடியன் சேவிச்சிருக்க. எத்தனையோ சாதுக்கள், இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள், மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள், நிறைய பேர். ஒவ்வொருத்தரும் அந்த அன்பு பரிமாறுற விதமே அழகுதான். ஒவ்வொருத்தரும் நம்ம இடத்துல காட்டுற அக்கறையும் விசேஷமா இருக்கும். அதுபோல சுவாமி ராமானுஜர், காரே கருணை ராமானுசா. அழகா ஒரு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா எத்தனையோ குழந்தை கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைகள் பிறந்திருக்கு, எல்லாம் பார்க்கிறார், அழகா சிரிக்கிறார், எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஞாபகம் வச்சிருக்காரு நம்மளெல்லாம் ஆச்சாரியன். ஏன்னா அவள்லாம் சாதாரணமா பார்த்திருக்கா ராமானுஜர். அழகா ஒரு கிரகஸ்த தர்மத்தை இருந்தவரா பார்த்திருக்கா, பிரம்மச்சாரியா பார்த்திருக்கா, அப்புறமா அழகா குடும்பத்தை இருந்து பார்த்திருக்கா, சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு பார்த்திருக்கா. இப்ப ஸ்ரீரங்கத்துல போய் உடையவர் பெரிய பேர்லாம் வந்துடுத்து ஊர் முழுக்க இப்ப ராமானுஜ பிரபாவத்தை எல்லாரும் பேசுக. நல்ல பெரிய சன்னியாசி, ரொம்ப ஃபேமஸான சன்னியாசி ஆயாச்சு ராமானுஜர். ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு ஜெகத்குருவாகும்படியா எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கா. எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியறது, அத்தனை அழகா. அதனால எல்லாருக்கும் சந்தோஷம். இவ்வளவு பெரியவரான பிறகு கூட ஆச்சாரியன் எவ்வளவு சௌலபியம், அந்த எளிமை. நிஜமாக என்ன நினைச்சு பாருங்களேன், பெருமாளத்தெல்லாம் நின்னா பேசி பழகி அந்த ஒரு லெவல் போயாச்சுன்னா சாதாரண மனுஷாலிடத்தை பழகிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? டெய்லியே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் கோவிலுக்கே போகிறேன்னா அவளெல்லாம் ஒரு கிள்ளு கீரையா நினைப்பா. அவளுக்கெல்லாம் ஒரு விலையே இருக்காது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் தப்பே கிடையாது, நிறைய அனுஷ்டானங்கள் ரொம்ப அழகா பண்றதா இருப்பா. ஆனா யாராவது அனுஷ்டானம் பண்ணனா அவளை பாக்குறதே ஒரு புழு மாதிரி பாப்பா. யாரு இந்த அதிகாரம் கொடுத்தானதான் எங்களுக்கு தெரியறது இல்லை. நாம சரியா இருக்கோமா சந்தோஷமா, அதுக்கு மேல அடுத்தவர்கள் எப்படி இருக்கான்னு சொல்றதுக்கோ திருத்தத்துக்கோன அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படல. கொடுத்ததுன்னா ஓகே, கொடுத்ததுன்னா நீங்க பண்ணுங்க, யார் வேண்டான்னு சொன்னா சொல்லுங்க. முக்கியமா நம்ம பக்குவப்படுறதுக்காக வந்திருக்கோம், இதுதான் ரொம்பவே முக்கியம். இப்படி சாதாரண விஷயங்கள்ல இருக்கிறவாளே ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கணும். சுவாமி பிரத்யக்ஷமா, ரங்கராஜன் பிரத்யக்ஷம், வரதராஜன் பிரத்யக்ஷம், திருப்பதி ஸ்ரீனிவாசன் பிரத்யக்ஷம், இவ்வளவு தெய்வங்கள் பிரத்யக்ஷம். ஒவ்வொருத்தரும் போட்டி போடுற ராமானுஜருக்காக. இவ்வளவு இருந்தும் அத்தனை தூரம் வினயம், அதான் ராமானுஜர். அதனாலதான் அவ சிஷ்யாளும் அத்தனை வினயத்தோட இருக்கா. வினயம், பணிவு. எவ்வளவு வசதி நீங்க வேணாலும் போங்களே, அந்த வினயம் இருந்தா தான் பகவத் அனுபவங்கள் விதவிதமா 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 கிடைக்கும். சௌலபியம், எளிமையா பழகிறார். நிறைய பேர் பாமர ஜனங்கள், நம்ம காஞ்சி மகா பிரிவாள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவு எத்தனை சாதாரண பாமர ஜனங்கள்லாம் பிரிவா கிட்ட பேசுவா தெரியுமா? ரிக்ஷாக்காரன்ல இருந்து எல்லாரும், முஸ்லீம்ல இருந்து எல்லாரும் பெரியவான்னா தனி மரியாதை, தள்ளுபடியே கிடையாது காஞ்சி மகா பிரிவாளுக்கு. ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு அப்படி ஒரு ஏற்றம் உண்டு வச்சுக்கோம். அதுக்குதான் அவ்வளவு சொல்றேன். ராமானுஜர் முதற்கொண்டு எத்தனையோ மகாத்மாக்கள், திகமாந்த மகாதேசிகர், காஞ்சி மகா பிரிவா, எத்தனையோ பிரிவாள்லாம் ரொம்ப சாதாரணமா பழகி இருக்கா. ரொம்ப வசதியான ஒரு காலகட்டம். இன்னைக்கு எத்தனையோ மகாத்மாக்கள் அவ்வளவு அழகா சௌலபியமா பழகிறா. ராமானுஜர் அழகா அந்த சாதாரண குழந்தைகள்ல இருந்து, இந்த குழந்தைகள் இட்னோடு பார்த்த பசங்கள்லாம் பெருசா எல்லாம் அருமை மீசெல்லாம் முளைச்சு கொடுத்து, வளர்ந்துட்டியாடா பயல அப்படின்றார். அந்த உரிமை. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், வயசானவாளுக்கு ஒரே சந்தோஷம், உடம்பு பரவாயில்லையா எல்லாம். அதாவது ஆச்சாரியன் அப்படின்னா குடும்ப நிலைமையிலேருந்து சரீர நிலைமையிலேருந்து நம்முடைய புத்தி, குணங்கள், பிராரப்தம், பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாத்தையும் கவனிப்பார்கள். நம்முடைய அஜ்ஞானங்களை சொல்லுவார்கள், நம்முடைய குற்றங்களை எடுத்து சொல்லி சரி பண்ணுவார்கள். நம்ம சரியா இருந்தா பெருசா அதை கொண்டாட மாட்டோம்னா, சரியா இருக்கோம்னா சரியா இருக்கிறது தான் தர்மம். சரியா அதை கொண்டாடுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஒரு மாம்பழம் நன்னா ருச்சியா இருக்குன்னா ருச்சியா இருக்கிறது அவருடைய தர்மம். ருச்சி இல்லைன்னா ஐயா ருச்சியே இல்லை, இதெல்லாம் ஒரு மாம்பழமா அப்படின்னு சொல்லணும். சரியா? மகாத்மாக்கள் எப்பொழுதுமே தவறுகளை சுட்டி காட்டி திருத்துவார்கள். எப்பயாவது அதிபூதா மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய விஷயங்களை கொண்டாடுவார்கள். கொண்டாடக்கூடாதுன்னு சாஸ்திரம்.
அப்பா அம்மா குழந்தைகளுடைய பெருமையை அவ காதுபட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. குருமார்கள் சிஷ்யர்களுடைய பெருமையை அவ காதுபட பேசப்படாது சாஸ்திரம். எதுக்குடான்னா இவாள்லாம் கொண்டாடினா இன்னும் அவளுக்கு பெருமை ஜாஸ்தி ஆயிடும். பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பாத விலகிடுவா. பாத விலகினா வாழ்க்கையில கஷ்டம் வரும். இல்ல இன்னொன்னும் உண்டு, வேலைக்காரர்களையும் எஜமானர்கள் கொண்டாடப்படாது. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா ஒத்துப்பாளா? நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். அதனால இதெல்லாம் சாஸ்திரம் தர்மமா சொல்லப்பட்டிருக்கு. ராமானுஜர் எல்லா இடத்துலயும் அழகா அர்ச்சகர்கள்ல இருந்து எல்லார்கிட்டையும் அவ குடும்ப விஷயம் வரைக்கும் விசாரிக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா ராமானுஜரை சேவிக்கிறார். எல்லாருக்கும் தீர்த்தம் பிரசாதம். எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்திருக்கேன். அவ கையினாலேயே எத்தனை சிஷ்யா வந்தாலும் தீர்த்தம் கொடுப்பா. அவளுக்கு நிறைய வியாதி, எத்தனையோ பேர் பார்க்கலாம் மகாத்மாக்கள் டயபெட்டிஸ் எல்லாம் உண்டு. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டான். ஆனா வேற யாராவது வந்தானா இதை உடம்ப பார்த்துக்கோ, அப்படி இருக்காத, இந்த டாக்டரை பாரு. சில ஆச்சாரிய புருஷாளுக்கெல்லாம் வைத்தியமே தெரியும். அழகா இந்த மருந்து சாப்பிடு, அந்த இடத்துக்கு போ. காஞ்சி மகாபரிவாள்லாம் அவ்வளவு அழகா தலையில கட்டி இருக்கிறவாளுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை எந்த இடம், காவேரி ஆத்தங்கதான் நினைக்கிறேன். இந்த மணலை எடுத்து தலையில வச்சுக்கோ, 42 நாள் அங்கேயே இரு, சுயம்பாகம் பண்ணி சாப்பிடு, இப்படி எல்லாம் சொல்லி அழகா அங்கேயே அவர் இருந்தார். கரெக்டா 42 நாள்ல அவர் தலையில உண்டான கட்டி தானா கரைஞ்செடுத்துன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்லயே இருக்கு. அப்ப மகாத்மாக்களுக்கு வியாதியும் தெரியும், அதற்கான நிவாரணமும் தெரியும். மணி மந்திர ஔஷதம் அவளுக்கு ரொம்ப நன்னா தெரியும். அதெல்லாம் மகாத்மாக்களுடைய லட்சணம். சுவாமி ராமானுஜர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் காரே கருணை ராமானுஜா. அப்ப அதே ராமானுஜர் இன்னைக்கும் நமக்கும் இருக்கார். நீங்க உங்க குடும்பத்துல ஒரு கஷ்டமோ, இல்லாட்டி குழந்தைகளுடைய விஷயமோ, இல்லாட்டி வியாதி விஷயமோ, இல்லாட்டி வேற ஏதான என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ராமானுஜரிடத்துல மானசீகமா தைரியமா நம்பிக்கையோட சொல்லுங்க. ராமானுஜர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். ராமானுஜர் அனுகிரகம் பண்றது உங்களுக்கு புரியும். ராமானுஜர் நடத்தி கொடுக்கறத உங்களால உணர முடியும். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். ராமானுஜர் சத்தியம் இன்னைக்கும் இருக்கார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அழகா ராமானுஜர் எல்லாம் பார்த்தார். ஏன்னா ஜனங்களை மீறி போக முடியாது இல்லையா? அத்தனை ஜனங்களும் அன்புல கட்டுப்படுத்தி வச்சிருக்கா பெரியவா. எல்லாரையுமே அன்புக்கு தானே பெரியவா வசப்படுவா. பணம் எல்லாம் வசப்பட ஆள் கிடையாது. அது ராமானுஜர் எல்லாம் பணத்துக்கு வசப்படுறவரோ? ராஜகுமாரனாவே இருந்த லக்ஷ்மணன் சரியா, பலராமனாகவே இருந்து தேன் குடிச்சு வளர்ந்த ஒருத்தர் ராமானுஜர். அவருக்கு ஒன்னும் ஒரு குறையும் கிடையாது. அதனால ஆனந்தமா எல்லாரையும் கொண்டாடிந்து ஜோரா காஞ்சிபுரம் வரதன் கோவிலுக்குள்ள நுழைறார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய. இந்த பெண்கள்லாம் அம்மாவத்து போனா அப்பாடா அப்படின்னு அது அவளுக்கு தான் அந்த ஃபீலிங் உணர முடியும். அதுபோல ஸ்ரீரங்கம் வசதி தான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் பெற்றதாய் அப்படின்னு வரும் பொழுது வரதன் தானே முதல்ல. அதனால அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு யஜ்ஞமூர்த்திக்கும் பெயரை கொடுத்தார். அழகா வந்தார். ஜோரா அத்திவரதர் இருக்கும்படியான அனந்த சரஸ்ல ஜோரா தீர்த்தமாடினார் ராமானுஜர். அப்பாடா. இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் ஸ்ரீரங்கம் கும்பகோணம் இந்த மாதிரி ஆத்தங்கரை வாசிகளா இருந்து கிராமத்துல இருந்து அழகா வந்துருவா, நகரத்துக்கு வந்துருவா, சிட்டிக்கு. எப்படி இந்த பாத்ரூம்ல தான் குளிச்சுட்டு என்னைக்கா ஒரு நாள் நதியிலயோ குளத்திலயோ இறங்கினா எப்படி இருக்கு இது சுகம் அப்படின்வா. அது அவளுக்கு தான் உணர முடியும். அந்த மாதிரி ராமானுஜர் காவேரியில தான் குளிக்கிறார். சந்திர புஷ்கரணி ஜலம் எல்லாம் தீர்த்தம் புருஷன் அனந்த சாபாடா நம்ம குளம் எப்படி இருக்கு இல்லையா, அதான் அத்திவரதர் இருக்கார் இல்லையா அப்படின்னு ராமானுஜன் என்ன நீச்சல் அடிச்சு குளிக்கிறார். பெரியவாள்லாம் நீச்சல் அடிப்பாள்னா அவளுக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு, அருகதையும் உண்டு. ராமானுஜரோட திருமேனி. ஏன்னா ராமானுஜர் முங்கி முங்கி குளிக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் திருக்கோஷ்டி ஒரு நம்பியின் இடத்துல ராமானுஜர் கேட்கிறார். ராமானுஜர் 18 தடவை போறாரு ஒன்னும். அதுக்கப்புறம் ரொம்ப அந்யோன்யம் ஆயிட்டார் திருக்கோஷ்டி நம்பி. அப்ப ஒரு நாள் ராமானுஜர் திருக்கோஷ்டி நம்பியை பார்க்க போகும்போது திருக்கோஷ்டி நம்பி தியானத்துல இருக்கார். அப்ப சுவாமி ராமானுஜர் கேட்டார், இந்த தியானத்துல இருந்து எழுந்து வந்தவன் தேவரீர் தியானிக்கும் வஸ்து என்னவோ அப்படின்னார். உடனே திருக்கோஷ்டி நம்பி அழகா பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா.